உன்னுடைய சொந்த கணவருக்கு பயபக்தியோட கீழ்ப்படியணுமா. அப்படிதான் நம்ம வாசிக்கிறோம் எபேசியர்ல. பயபக்தியோட கீழ்ப்படியணுமா, அப்படிதான் இருக்கிறாங்க. நம்ம அந்த நாட்கள்ல பாருங்க, இந்த நாட்கள்ல தான் மாறி போச்சு. அந்த காலத்துல நம்மளுடைய கிராமங்கள்ல குடும்பங்களை பாருங்க, நிறைய கிறிஸ்தவ குடும்பங்கள் தான். இப்ப என் மனைவி நிறைய குடும்பங்களை சந்தித்து பேசினா சொல்றா, கிறிஸ்தவ குடும்பம் தான் பிரச்சனையோடு வர்றாங்க. இந்துக்கள் கூட பயபக்தியா கீழ்ப்படிஞ்சு ஒழுங்கா இருக்கிறாங்க. கிறிஸ்தவங்களுக்கு இந்த தெய்வ பயமே அற்று போய்விட்டது. வசனத்து குறித்த சிந்தையே இல்லாமல் போய்விட்டார். ஆண்டவர் என்ன சொல்றாருன்னு எண்ணமே இல்லை. அவங்களுக்காவது சமுதாயம், நம்ம கணவன் மனைவி குடும்பம்னா இப்படிதான் இருக்கணும்னு பயபக்தி இருக்கிறாரு. ஆண்டவர் சொல்றாரு பயபக்தி வேணும், ஒரு கணவனை குறித்த பயபக்தி வேணும். சும்மா இஷ்டத்துக்கு விரல் நீட்டி புருஷன் அழைக்கப்படாது. ஒரு பயபக்தி வேணும். ஒரு தலைவனாக ஒரு தலையை ஆண்டவர் தந்திருக்கிறார் என்றால் புருஷனுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை கொடுக்கணும், ஒரு மரியாதை கொடுக்கணும், ஒரு பயபக்தி இருக்கணும். கர்த்தர் எனக்கு தந்த ஒரு தலை, எனக்கு ஆண்டவர் தந்திருக்கிற என் கணவர் அப்படின்னு ஒரு பயபக்தி வேணும், கீழ்ப்படியணும் அப்படின்னு ஆண்டவர் சொல்றார். அதெல்லாம் அந்த காலம். நானும் தான் படிச்சிருக்கேன், நானும் தான் சம்பாதிக்கிறேன், நானும் தான் வேலை செய்கிறேன். நீ என்னதான் வேலை செய்தாலும் சம்பாதித்தாலும் வேதனுடைய வசனத்தின் ஒழுங்கை மாற்றவே முடியாது, மாற்றக்கூடாது. அதனால மனைவியானவள் புருஷனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கிறதுக்கு உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளணும். உடனே பெண் அடிமைத்தனம் சிலர் பேசுவாங்க. பெண் அடிமைத்தனம் எல்லாம் கிடையாது. ஆண்டவர் யாரையும் அடிமையா வைக்க விரும்பல. ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ரெண்டு பேரும் சரி சமம் தான். ஆனா ரெண்டு பேருக்குள்ள ரெஸ்பான்சிபிலிட்டி வேற. மனைவியனுடைய பொறுப்பு வேற, கணவனுடைய பொறுப்பு வேற. மனைவி குடும்பத்தை கவனித்துக் கொள்ளணும், புருஷன் சம்பாதித்து கொண்டு வந்து குடும்பத்தை பராமரித்து நடத்தணும். அப்ப மனைவி எப்பொழுதுமே புருஷன் ஒண்ணு சொன்னா கீழ்ப்படிவதற்கு உன்னை அர்ப்பணித்துக் கொள்ளணும். அது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அதுதான் உன் வாழ்க்கைக்கு ஆசீர்வாதம், நன்மையை கொண்டு வரும், ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். இது வேதத்துல சொல்லப்பட்ட சத்தியம். அதற்கு நீ எப்பொழுதும் கீழ்ப்படிந்து கணவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்க அர்ப்பணிக்கணும். கணவரோடு வேண்டாம்னா கொஸ்டின் பண்ணக்கூடாது, எதிர்த்து பேசக்கூடாது. ஓகே, ஒபே யுவர் ஹஸ்பண்ட், அவ்வளவுதான். ஏன் போகக்கூடாது, ஏன் செய்யக்கூடாது, ஆர்குமெண்ட்டுக்கு இடம் கொடுக்கக்கூடாது. ஒரு மனைவியானவள் சாந்தமும் அமைதலும் உள்ள ஆவி உள்ளவளா இருக்கணும்னு 1 பேதுரு 5 அதிகாரத்தில் தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறார். அதான் குணம், அதான் பெண்களுக்குரிய அழகு.